मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। விடுங்கடா விடுங்கடா, என்ன துரத்த பார்த்தா என் கதையை முடிச்சிருவானுங்க போல இருக்கு. நில்றா நில்றா. அட அங்க பாருங்க யாருன்னு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் புஷ்பேந்தர், எங்கடா இருக்க நீ? வாங்க வாங்க, அதோ அங்க நிக்கிறாரு, வாங்க சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் போறாரு. ஐயோ அம்மா. ஓஹோ ஆஹா ஏ கிட்ட யாரோ வராதீங்க, கிட்ட யாரோ வராதீங்க. இன்னைக்கு பப்ளிக் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட, ஓடவோ ஒதுங்கவோ முடியலையே. நீங்க எங்க போனாலும் என்னைய கூட கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ யாருமா? என் பேரு தான் சம்பா. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஓ, எங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க, எங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. அட நீங்க எல்லாரும் என்னோட ஃபேன்ஸா? நான் தேவையில்லாம பயந்து நடுங்கிட்டேன். வாங்கிக்கங்க, எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்க. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். வாங்கிக்கோங்க, இந்தாங்க வாங்கிக்கங்க. வாங்க வாங்க, நீங்களும் வாங்கிக்கங்க. வாமா, செல்ஃபி எடுத்துக்கோ. வா சீக்கிரம். டேய் தள்ளி போங்க. அந்த பக்கம் போங்க. இந்த பக்கம். எதுக்குடா என்ன வந்து இடிக்கிற நீ? அதோ நிக்கறாரு. டேய் முத்து, சீக்கிரம் வா, நம்ம போடலாம் குத்து. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? உங்களுக்கு ஆட்டோகிராஃப் ஏதாவது வேணுமா கண்ணுங்களா? அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா நாங்க மசாஜ் பண்றவங்க. மசாஜ் இல்லடா, நம்ம கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். சூப்பர் ஹீரோவை நம்ம சூப்பரா தூக்க போறோம். இந்த விஷயம் மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் அப்படியே சும்மா துடிச்சு போயிருவாங்க இல்ல? என்ன கிட்னாப் பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நம்ம டைலாக் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் இது போலீஸ்காரங்க விசிலுடா, வாடா இங்க இருந்து ஓடி போயிடலாம், அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. புடிங்க அவங்கள, சீக்கிரமா புடிங்க. சார் உங்களுக்கு ஒண்ணு ஆகலல்ல? ஆனா உங்களை பத்தி நான் கமிஷனர் கிட்ட கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன். இதோட 3வது தடவை என்ன கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. உங்க செக்யூரிட்டி எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. சார் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இந்த தடவை உங்களுக்கு செக்யூரிட்டியா வர்றவங்க கிட்ட இவனுங்க மட்டும் கிடையாது, யாராலையும் கிட்டவே நெருங்க முடியாது. அப்படியா? அப்படின்னா அவங்க யாருன்னு சொல்லுங்க. இப்ப காட்டுறேன் பாரு உனக்கு என் குங்குவோட மூவ். ரெடி ஸ்டெடி ட்ரிகர் வாரியர் பவர். Bongshiki Oshima. இப்ப பாரு என்னோட குங்குவ. இதுதான் என்னோட குங்ஃபு டேலண்ட். ஹனிபடி நான் சொல்றத கேளுங்க.
சட்டத்து மேலேயே கை வைக்கிறீங்களா? சண்டை நடக்கும்போது குறுக்க வரக்கூடாதுன்னு சட்டத்துக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. எப்படியோ நான் நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எங்க பவரை வச்சா சொல்றீங்க? இல்ல, அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு சீனா போடுறீங்க? நான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டேன்ல. எனக்கு நீங்க ஒரு உதவி கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சிறுசே, போலீஸ்காரங்க நம்ம கிட்ட உதவி கேட்டா நாம எங்க போறது? இப்படி ஒரு போலீஸ நான் இப்பதான் பாக்குறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இல்லனா என் வேலையே கேள்விக்குறியாடும். எப்படி ஆகும்? கேள்வியை கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, என் வேலையே பறி போயிடும். அப்ப வாங்க, அது எங்கேயும் போகாம நம்ம பாத்துக்கலாம். பன்னி ஜோர்தார், நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போங்க. பப்பட், நீ என் கூட ஏர்போர்ட்டுக்கு வா. இன்ஸ்பெக்டர் பாண்டா, இந்த சிட்டிய சீக்கிரமா ஃபுல்லா சீல் வச்சிருங்க. அடா போகுதுன்னு சொன்னது அவரோட வேலைய பத்தி என்ன புரிஞ்சுதா? பர்ஃபெக்ட் உண்மையாவே புத்திசாலிதான். சார் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நான் உங்களை ஒரு செக்யூரிட்டி வேலைக்காக இப்ப கூட்டிட்டு போக போறேன். அவரை 3 தடவை கடத்த பார்த்தாங்க, ஆனா தப்பிச்சுட்டாரு. சரி, யார் அவரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவரை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி கூட்டி கழிச்சு பாரு, எல்லாமே சரியா இருக்கும். அவரை பத்தி தானே சொல்றீங்க? ஆமாப்பா, ஆமா. நாங்க அவரோட ரொம்ப பெரிய ஃபேனு. ஆமா, அவரோட எல்லா படத்தையும் நாங்க பாத்திருக்கோம். சொல்லி அடிப்பேன்டா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்திருக்கோம். அவருதான். அவரோட செக்யூரிட்டிக்காகத்தான் உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போக போறேன். வாவ், ready. வாவ், இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல? ட்ராஃபிஸ் எல்லாம் பாத்தீங்களா? எனக்கு இப்ப கூட நம்பிக்கையே வரல. நம்ம எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரோட வீட்ல இருக்கோம்ல. நீ இத நிச்சயம் நம்பித்தான் ஆகணும். யார் வராங்கன்னு கொஞ்சம் பாரு. சார், இவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க. சார், நாங்க உங்களோட ரொம்ப பெரிய ஃபேனு. ஏய், ஐ ஹேட் புஷ்பேந்திரா. நான் உன்கிட்ட செக்யூரிட்டி கால் கேட்டா நீ ஃபேன்ஸ கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்க. சார், இவங்க ஃபேன்ஸ் தான், ஆனா இவங்க உங்க செக்யூரிட்டிக்காக வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு சுட்டியா இருக்காங்க, மனசளவுல வெள்ளையா இருக்காங்க, பாவ குட்டி குழந்தைங்களா இருக்காங்களே. சார், கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் நிச்சயம் குறையாது. என்ன புரிஞ்சுதா? அடேங்கப்பா, என்ன ஒரு வசனம். அடுத்த படத்துல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சார், இந்த டயலாக்லாம் பேசிராதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்க இமேஜ் டேமேஜ் ஆயிடும். ஏய், நீ ரொம்ப ஃபன்னியா இருக்க. இல்ல, நான் ஹனி. சரி சொல்லுங்க, இப்போ உங்க பிளான் என்ன? பிளான் என்னன்னா, எந்த பிளானுமே இல்ல. என்ன புரிஞ்சுதா? சூப்பரா டயலாக் பேசுற, பிரமாதம். நீ பேசாம எனக்கு டயலாக் எழுத வந்துடுறியா? இங்க பாருங்க சார், இவங்க எவ்வளவு கிரிமினல்ஸ் இது வரைக்கும் புடிச்சிருக்காங்கன்னு. அடேங்கப்பா, பெர்ஃபெக்ட். இனிமே கிட்னாப்பர்ஸ் என் பக்கத்துல கூட வர முடியாது. ஆனா எங்களுக்கு தேவை கிட்னாப்பர்ஸ் உங்களை தேடி வரணுங்கிறதான். ஏய், நான் இவனை நண்பன் நினைச்சா இவன் என்ன எதிரியா இருக்கான். பண்ணி சொல்றது உண்மைதான். கிட்னாப்பர்ஸ் வந்தாங்கன்னா நாங்க அவங்கள பிடிச்சிருவோம். என்ன புரிஞ்சுதா? ஆமா, நான் இதை யோசிக்கவே இல்லையே. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களோட ஸ்டாஃபா மாதிரி எப்பவும் உங்க கூடயே தான் இருப்போம். ஆனா ஒரு விஷயம் தான் புரியல, இவரை யாரு எதுக்கு கிட்னாப் பண்ணணும்? அப்படி போடு அருவால. என் பேரு சிங்கம். ஆனா என்கிட்ட மோதறதுக்கு யார் வந்தாலும் அவங்க ஆயிடுவாங்க அசிங்கம். இனிமேல் என் முன்னாடி யாரும் வந்து நிக்காதீங்க. ஜனங்க இருக்கிற இடத்துல வந்து யாராவது கிட்னாப் பண்ணுவாங்களாடா? ஐயோ, நாங்க என்ன சார் பண்றது? அவனை தனியா இருக்கும் போது கிட்னாப் பிளான் பார்த்தோம். ஆனா அவன் ஜனங்க நடுல ஓடி போயிட்டானே. ஆய மூடு ஜிம்பலிகா ஜிப்பா. அண்டர்வேல் டானு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மளால ஒரு ஆளை கூட கிட்னாப் பண்ணவே முடியல. நாங்க அண்டர்வேல் டான் ஆகிறதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்ல. நிச்சயமா ஆக்டர் ஆகிறதுக்கு மட்டும் தான் ஆசைப்படுறோம்.
ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சின்ன ரோல் தந்தே ஆகணும் சார். அது கண்டிப்பா ரன்னிங் ரோலா தான் இருக்கணும். ப்ளீஸ் சார். எதுக்குடா இப்படி அறிவு கட்டத்தனமா நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஹீரோவா ஆயிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வேஷம் கிடைக்கும்ல. ஆமா சார், நீங்க தான் ஃபேமஸ் வில்லன் ஆச்சே, அப்புறம் எப்படி ஹீரோவாக போறங்கறீங்க? நான் ஹீரோ ஆகணும்டா, ஹீரோ. வில்லனா நடிச்சு எனக்கு ரொம்ப அழுத்து போச்சு. ஆனா ஹீரோ ரோல் எல்லாமே அந்த வளர்ந்து கட்ட சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவனை கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எல்லா ஹீரோ ரோலும் எனக்கு தான் கிடைக்கும். இந்த தடவை கண்டிப்பா நாங்க அவனை தூக்குறோம், அங்கேயே போட்டு தாக்குறோம். எனக்கு வர கோபத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியல. நீங்க 2 பேரும் வாய்க்கிழிய தான் பேசுவீங்க, ஆனா எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். இந்த வாட்டி கண்டிப்பா அவனை கிட்னாப் பண்ணிடுவோம். நாளைக்கு அங்க ஷூட்டிங் நடக்க போகுதுல, நாங்க அங்க டான்சர் வேஷத்துல போய் அவனை கண்டிப்பா கிட்னாப் பண்ணிடுவோம் சார். சார் கண்டிப்பா இது நடக்கும் சார். நாளைக்கு காலையில நாங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இருந்து அவனை தூக்குறோம் சார், தூக்குறோம். இனிமேல் யாராலையுமே உன்னை காப்பாற்ற முடியாது சூப்பர் ஸ்டார். டேய் பன்னி, நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இப்போ நம்ம ரோல் என்ன? நான் பாடி கார்டு, ஜோர்தார் ட்ரெய்னர், பப்பட் மேக்கப் மேன், நீ ஸ்பாட் பாய். ஓகே. நம்ம வந்துட்டோம். வாவ், இந்த செட் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, சூப்பர் ஸ்டார் எங்க இருப்பாரு? அதோ அங்க இருக்காரு பாருங்க. ஹே பசங்களா, வந்துட்டீங்களா? வாங்க 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 பசங்களா. அட் யுவர் சர்வீஸ் சார். நாங்க எப்பவும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்போம் சார். சூப்பர் ஸ்டார், வாங்க டேக்குக்கு போலாம். ஷாட் ரெடி ஆயிருச்சு. மியூசிக். ஃபீமேல் டான்சர் வாங்க. மேல் டான்சர் வாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் என்ட்ரி. டேக் 1 அண்ட் ஆக்ஷன். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அவங்க எப்ப வேணாலும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது? நிறுத்துங்க. நீ எதுக்காக சார குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்த? நீ இப்ப சொல்லு. கட். கட்டு 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 கட்டு. கட் பண்றதுக்கான எந்த தேவையும் இல்லையா? ஒரே ஒரு முடி மட்டும்தான். இப்படி சீவி விட்டா முடிஞ்சிரும். என்ன புரிஞ்சுதா? என்ன பண்றது? சாரோட லுக்க நான் தானே சரி பண்ணி ஆகணும். அதுக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுல்ல. மியூசிக் ஆன் அண்ட் ஆக்ஷன். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அடடா, நம்ம சூப்பர் ஸ்டார் எங்க போயிட்டாரு? அட கட் கட் கட். இன்னும் எப்படி கட் பண்ணணும்? ஆப்பிள கட் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கேன். ஏன்டா டே, டேக் டைம்ல எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது டேக் டைமே இல்ல, இது சாருக்கு ஃப்ரூட் சாப்பிடுற டைம். பிரேக். அதுவும் இருக்காரு சூப்பர் ஸ்டார். ஒண்ணு பண்ணலாமா? நாமளும் அவங்க கூட போய் சேர்ந்துடலாம்.
என்ன இவ்வளவு வேகமா வராங்க? இவங்கள பார்க்கும் போது எனக்கு வயித்த கலக்குது. சார் கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறோம். செக்யூரிட்டி, இதுக்கு மேல யாரும் முன்னாடி வராதீங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சொன்னல யாரும் வரக்கூடாதுன்னு. அவரை விடுப்பா, அவர் என் நண்பன். இல்ல, யாரையும் விடவே கூடாது. அவன் என்னுடைய நண்பன் சொல்றேன்ல, கிட்டத்தட்ட கூட பிறப்பு மாதிரி விட்டுருங்க. அப்படியா? சரி சரி போங்க. நண்பா, என் ஷூட்டிங்க பக்கத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் உங்க ஷூட்டிங் இங்க நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் அலோ சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தேன். என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். இதுக்கு மேல நாம இங்க நிக்க வேண்டாம். வா, ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிடலாம். ஏய், நான் புது படம் சைன் பண்ணிருக்கேன். அதுல வில்லனுக்கு உன்னதான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். வில்லனுக்கு அதுல எந்த டயலாகும் இல்ல. உன்னை காட்டும் போதெல்லாம் சும்மா ஆ ஆ ஓ ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போதும். ஆனா டயலாக் சொல்றதுல தான் ஃபேமஸ். ஒரு தடவை நான் சொல்லிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதான் ஜனங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது. ஹேய், டயலாக நீ பேசிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? சார், ஷாட் ரெடி. சரி நண்பா, நாம அப்புறம் பார்க்கலாம். டான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வாங்க, சீக்கிரம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொசுவை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். டேக் 3 ஆக்ஷன். ஆமா, ஆடுறீங்களா இல்ல அடிக்கிறீங்களா? ஏமா தப்பிச்சு போயிடலாம்டா, இல்லனா கண்டிப்பா நாம மாட்டிக்குவோம். அச்சச்சோ, இவன் அந்த கைப்புள்ளையும் நாய் சேகரும் தானே? என்ன? நாங்க இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார ஒரு துரும்பு கூட தொட முடியாது. சாப்பிட்டாதான் சண்டை போட முடியும். யா சார், இன்னைக்கு இந்த கைப்புள்ளைய ஒரு தவளை பிள்ளையா மாத்த போறேன் சார். ஐயோ, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துறதா? சீக்கிரமா அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கங்க. அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க டான்சர் கூட போய் ஒளிஞ்சுக்க பாக்குறாங்க. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. எங்க இருக்கீங்களோ அப்படியே நில்லுங்க. இவ்வளவு பேருக்கு நடுவுல அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சூப்பர் ஸ்டாரை கிட்னாப் பண்ண வந்தீங்களா? என்ன பார்த்தா கிட்னாப்பர் மாதிரி தெரியுதா? சாரி, நீங்க பொம்பளையா? ஆமா, இருந்தாலும் நான் உதைப்பேன். எங்க அவங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் சும்மா பேசாம வரீங்களா?
நாங்க ஏன் பேசக்கூடாது? நீ வேணும்னா பேசாம இருக்க ட்ரை பண்ணு. இன்னைக்கு நாளே வேஸ்டா போயிடுச்சு. வாங்கக்கா, இந்த மாதிரி படத்துல எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணவே கூடாது. இவங்க வேற யாரோ. பேசாதீங்க. இவங்க வேற யாரோன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்க எல்லாம் ஒரு பாடி கார்டா? பட்ட பகல்ல 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள உங்களால பிடிக்க முடியலன்னா எப்படி? அடடா, நான் நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். நான் தப்பிக்கிறதுக்கு காரணமே நீதான்ப்பா. நீங்க சந்தோஷத்துல நிதானத்தை இழந்துட்டீங்க. இவன் என்னுடைய சின்ன தம்பி மாதிரி. இவனாலதான் நான் இன்னைக்கு தப்பிச்சேன். ஆமா, எப்படியோ எங்க அண்ணன் தப்பிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்னமோ தப்பா இருக்கே. இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சார், உங்களோட டான்ஸ் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த டான்ஸ் சின்ன வயசுல இருந்தே தெரியும். எங்க அப்பா கொசு கடிக்கும் போதெல்லாம் இப்படிதான் சொரிஞ்சு விட்டுப்பாரு. அதுக்கப்புறம் தரையில படுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் உருண்டு உருண்டு புரண்டுகிட்டு இருப்பாரு. சார், இந்த கிட்னாப்பர்ஸ் யாரா இருப்பாங்க? தெரியல, ஆனா ஐ ஹேட் கிட்னாப்பர்ஸ். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களோட கடைசி முயற்சியும் வீணா போயிடுச்சு. இனிமே கிட்ட வந்தாங்கன்னா நாங்க அடிக்கிற அடியில இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சுதா? என்ன அருமையான ஒரு டயலாக். இதைய நான் கண்டிப்பா அடுத்த படத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். சார், நீங்க எங்க போனாலும் சரி, கிட்னாப்பர்ஸ்க்கு அந்த இடம் தெரிஞ்சிருது. உங்களை யாரு கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்க பக்கத்திலே தான் இருக்காங்க. ஆனா அது யாரா இருக்கும்? இங்க யாராவது இருக்கீங்களா? எங்களை காப்பாத்துங்க. அடடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த வாங்க டிஷு. ஏண்டா தடிமாடு மாதிரி 2 பேரும் சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களால கிட்னாப் கூட பண்ண முடியாதா? நல்ல வேலை நான் மாட்டிருப்பேன். எப்படியோ தப்பிச்சுட்டேன். நீங்க 2 பேரும் அண்டர் வேர்ல்டுக்கு அவமானம். முட்டா பசங்களா. இங்க பாருங்க சார், எங்க 2 பேரையும் படத்துல நடிக்க வைங்க சார். நாங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா நடிப்போம் சார். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க. உங்களுக்கு பட வாய்ப்பு தரேன். ஆனா சார், அந்த ஆளு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கான் சார். வாய மூடு. அவனுக்கு அதிர்ஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அதிர்ஷ்டம் கட்டவன். ஏன்னா உங்களை மாதிரி மடையனை என் கூட வச்சிருக்க இல்ல. டேய் கைப்புள்ள, இது நமக்கு பெரிய அவமானம்டா. அந்த ஆளை எப்படியாவது நம்ம கிட்னாப் பண்ணி தூக்கணும். டேய் கோமுட்டி தலையனுங்களா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. அவனை தூக்க வேண்டாம், கிட்னாப் பண்ணீங்க கொண்டு வந்துருங்க. நிச்சயமா சொல்றேன். அவன் வீட்டுக்கே போய் அவனை கிட்னாப் பண்ணி தூக்குறோம். வேண்டாம், வீட்ல அவன் கூட பாடி கார்ட்லாம் இருக்காங்க. அவனை மால்ல இருந்து கிட்னாப் பண்ணுங்க. அப்படின்னா அந்த ஆளை மாலு கொண்டு வர்றது யாரு? அட முட்டாள் பசங்களுக்கு முதன்மையானவனுங்க. நாளைக்கு ஒரு மாலை அவன் திறக்கிறதுக்காக வரான்டா. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவனை ஈஸியா நாளைக்கு கிட்னாப் பண்ணிடலாம். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சூப்பர் ஸ்டார் காணுமே. அவருக்காரதான் இது. எனக்கும் சூப்பர் ஸ்டார் ஆகணும். என்னையும் பார்த்து மக்கள் இப்படி கத்தணும். நடக்கும் ஹனி, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். இப்ப நீங்க ஸ்டார் ஆகுறதா பெரிய வேலையா? நாம இங்க சூப்பர் ஸ்டாரை காப்பாத்த வந்திருக்கோம். அத மறந்துடாதீங்க. ஆமா, பப்பட் சொல்றது சரிதான். கவனமா இருங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. சார் சார், ஒரு செல்ஃபி சார். சார் வாங்க சார், உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்தது எங்க மாலுக்கு மிகப்பெரிய பெருமை சார். ரிப்பன் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு சார். ஒரு டான்ஸ் ஸ்டெப் ப்ளீஸ் சார். தாராளமா. நான் ஃபேன்ஸ்க்காக என்ன செய்வேன். சார், என்ன பண்றீங்க? ரிப்பன் கட் பண்ணீங்களா இல்லையா? இருப்பா, கட் பண்றேன். நான் உங்க பெரிய ஃபேன் சார். ஆனா உங்களை செக் பண்ணி ஆகணும் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ உன் கடமையை செய் கண்ணா. வாவ், செம மால்ல. இந்த மாதிரி மாலை நான் பார்த்ததே இல்ல. இந்த தொப்பி எவ்வளவு அழகா இருக்குல்ல. அத பாக்குறதுக்கு நாம இங்க வரல. முதல்ல வந்த வேலைய போய் பாரு.
என்னடா இது கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் இதை தூக்கி போடலாம்டா. இல்ல 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 இத பத்த வச்சு வெடிக்க வச்சேன்னு வையே எல்லா மக்களும் சும்மா செதறி ஓடுவாங்க. அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி நாம அவனை ஈஸியா கிட்னாப் பண்ணிடலாமே. செம்ம ஐடியாப்பா. இவ்வளவு க்ளோஸ்ல வெடிக்கணும்னு எதிர்பார்க்கல. மால்ல பாம்பு அடிச்சிருச்சு, எல்லாரும் ஓடுங்க. ஆஹா, இந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க, நீங்க இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. என்ன புரிஞ்சுதா? நீங்க கவலையப்படாதீங்க சார், நாங்க போய் அந்த கிட்னாப்பர்ஸ் தேடுறோம். அவங்க இங்க தான் இருப்பாங்க. அனி, நீ சூப்பர் ஸ்டாரை பாத்துக்கோ. இது 100% கிட்னாப்பர்ஸோட வேலை தான். அவங்க இங்க தான் இருப்பாங்க, தேடுங்க. இவங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். நான் உங்களை எங்க பார்த்திருக்கேன்? அட, நீங்க அவங்க தானே நேத்து டான்சர்ஸோட வேஷம் போட்டு கிட்னாப் பண்ண வந்தது. நல்ல விஷயம்தான். தப்பான வேலையை விட்டுட்டு நல்ல வேலை செய்ய வந்திருக்கீங்கல்ல, சூப்பர். சேகரே, இவன் உண்மையிலே கழுதுதான். சீக்கிரம் வா, நம்ம போய் அந்த சூப்பர் ஸ்டாரை தூக்கலாம். அதோ இருக்கான் பாரு சூப்பர் ஸ்டாரு. நீ அப்படியே மெதுவா வா, இல்லனா அந்த ஆளு கண்டிப்பா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க, விட்டுடுங்க. ரொம்ப கத்துறான் பை பை, இவனை மயக்கம் போட வச்சு இங்க இருந்து தூக்கிடலாங்கிற. எதுக்குடா அவனுக்கு இந்த மாதிரி பண்றானுங்க? சிறுசு, அவனை பார்த்தா கிட்னாப்பர் மாதிரியே தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. எப்படி மெதுவா நடந்து போறான் பாத்தியா? போய் அவனை புடிங்க. கிட்னாப்பர், உன்னை சும்மா விட மாட்டோம். இவரு இன்ஸ்பெக்டர் பாண்டா தானே? துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டீங்களாடா? நான் கிட்னாப்பர்ஸ பிடிக்கிறதுக்காக தான் வேஷம் போட்டு இப்படி வந்தேன். நீங்க அவங்கள பிடிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? இங்க சுத்தம் பண்ற வேலையை அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, அதோ பாரு. காப்பாத்துங்க. அவங்கள புடிங்க. அவங்க பார்க்கிங் தான் போறாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். டேய், சீக்கிரமா வந்து வண்டி எடு. டே மச்சி, என்னடா இப்படி ஓட்டுறானுங்க? கொஞ்சம் ஏமாந்தறதா என் சோலி முடிஞ்சு இருக்கும். டேய் மரமண்ட, பார்க்கிங் பண்ற இடத்துக்கு வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமா இங்க இருந்து போற வேலையை பார்க்கலாம். அதுக்காக பார்க்கிங் பண்ற இடத்துல கண்ணை திறந்துட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்களா? நல்ல வேலை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு, இல்லனா என் சோலி முடிஞ்சு இருக்கேன்டா. முடிஞ்சு அவனுக்கு வந்துட்டானுங்க. அதோ நிக்கிறாங்க, போய் புடிங்க. இந்த காரு உன்னோட தானே? ஆமா. அத ஒழுங்கா எனக்கு கொடுத்துடு. ஏய், சீக்கிரம் வாடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க. டேய், பாத்துக்கிட்டு இருக்காம சீக்கிரமா வாடா. பாண்டா சாரோட கார் அங்க இருக்கு பாருங்க, வாங்க போலாம். இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. பன்னி, சீக்கிரமா போ, அவங்க தப்பிச்சு போறாங்க. கவலைப்படாத, இன்னைக்கு நம்ம அவங்கள புடிச்சிடலாம். என்னடா இவனுங்க விட மாட்டானுங்க போல இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கேன், நிறுத்த மாட்டீங்களா நீங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க. திருப்பு, திருப்பு. அட அட
என்னடா அவனுங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. சூப்பர் ஸ்டாரை நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கப்பா. ஆனா ஒண்ணு சார், அவரோட பாடி கார்டுகள்லாம் எங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல நேரா வந்துகிட்டே இருங்க, நான் மத்தத பாத்துக்கிறேன். ஓகே பாஸ், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அடடா, சூப்பர் ஸ்டார் கீழே விழுந்துட்டாருடா. இவர் எப்படி இங்க வந்தாரு? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்பதான் ஷோரூம் வந்து புது காரை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த காரை நீங்க அநியாயமா நாசம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? சொல்லுங்க. ஆசைப்பட்டு வாங்கின இந்த அழகான காரை இப்படி அழிச்சிட்டீங்களடா. அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். டேய், நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. உங்களாலதான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. இல்ல நண்பர்களே, நான் இந்த டஸ்ட்பின்ல இருக்கேன். சீக்கிரம் வாங்கப்பா, என்ன திறந்து விடுங்க. சார், இங்க எப்படி வந்தீங்க? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுங்க, இல்லன்னா நாதத்துல நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கேன். அடச்சே, திரும்பவும் தப்பிச்சிட்டானே. என்ன பண்ணாலும் இந்த நாத்தம் என்னை விட்டு போக மாட்டேங்குதே. மூணு நாளைக்கு முன்னாடி ஊத்தின சாம்பார் நோறதே. எனக்கு வேற சாம்பாரே பிடிக்காது. சாம்பார் வாசனை இல்ல, சோயா வாசனை. நீங்க சாம்பார் வாசனைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாப்பா, நீ கரெக்டா சொல்ற. உனக்கு அறிவு ஜாஸ்தி. ஆமா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லல்ல. அத என்னன்னு சொல்ல பண்ணி? எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யாருமே கால் பண்ணல. அது எக்ஸ்ட்ரா ஸ்டார் இல்ல, ரென்சம். முதல்ல கிட்னாப் பண்ணுவாங்க, அப்புறம் தான் காசு கேட்பாங்க. ஆனா யாருகிட்ட? இவருக்கு தான் யாருமே இல்லையே, அப்புறம் யாருகிட்ட பணம் கேட்பாங்க? இதெல்லாம் பண்றது காசுக்காக இல்ல, வேற எதுக்காகவோ. என்ன? எல்லா ஷூட்டிங்லயும் பிரச்சனை வருது. யாரோ சில பேர் இவர் நடிப்புக்கு தடை போட பாக்குறாங்க. யார் அது? அது யாருன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு ஷூட்டிங் நடக்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ஆக்ஷன்! தம்பி, என்கிட்ட கார் இருக்கு, வீடு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க. உன்கிட்ட என்ன இருக்கு? எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அட தம்பி, அந்த மரியாதையை வச்சுக்கிட்டு நீ சமைச்சு சாப்பிடவா முடியும்? அந்த மாமா, பெரியப்பா, தாத்தா எல்லா சொந்தங்களும் என் பக்கம் தான் இருக்காங்க தம்பி. யாரும் கூட இருந்தாலும் சரி, ஆனா உன்னுடைய தம்பி கண்டிப்பா உன் முன்னாடி வந்து நிக்கவே மாட்டான். ஆஹா, இத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பவே துள்ளி குதிச்சு ஆடணும் போல இருக்கு. நிறுத்து. டேய், ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லிக்கிறேன். இனிமேல் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். மச்சி, பாத்தியா? நம்மளுக்கும் கேமராக்கு முன்னாடி வர அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, நம்மளோட நடிப்பு திறமையே நம்ம பாஸுக்கு நாம காட்டியே ஆகணும்டா. வா வா வா. இவனை தூக்குங்கடா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆளை தூக்கி யாருமே வர முடியாத இடத்துல கொண்டு போய் தப்பிக்க முடியாத அளவுக்கு அடைச்சு வைக்கிறோம். என்ன உளற? நாங்க உங்களுக்காக எங்க உயிரையே கொடுக்க தயாரா இருக்கோம். ஏண்டா, உங்களை யாரா இதெல்லாம் சொல்ல சொன்னது? இந்த படத்துல உங்களுக்கு ஒரு டயலாக் கூட இல்ல. யோ, நாட்டிக்கு என்ன டயலாக் சொல்லி தான் ஆகணும். அப்புறம் என்ன, நாங்க மூட்டை தூக்குவா வந்தோம்? ஏய், வரமண்ட முட்டா பசங்களா, ஓவர் ஆக்டிங் பண்றதை நிறுத்திட்டு எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை முதல்ல பாருங்கடா. ரெடி சார்? ஓகே சார், உங்க டயலாக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அட டேக்கு. இவனை தூக்கிட்டு போங்க. தம்பி, இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. வேணா நீ கார் எடுத்துக்க, பங்களா எடுத்துக்க, பேங்க் பேலன்ஸ கூட எடுத்துக்க. ஆனா அம்மாவை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருப்பா. எனக்கு அம்மாவும் வேணும். அது நடக்காது. நம்ம அம்மா தானே என்ன பெத்தெடுத்தாங்க. இல்ல,
இவனை தூக்கிட்டு போங்க. தம்பி என்ன விட்டுருப்பா, உனக்கு புண்ணியமா போகும், விட்டுருப்பா. காட்டு சூப்பர் மார்வெலஸ் ஷாட், எக்ஸலென்ட். அடுத்து க்ளோஸ் அப் எடுக்கலாம் வாங்க. சூப்பர் ஸ்டாரை வர சொல்லுங்கப்பா. அட அவர் எங்க போயிட்டாரு? அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. ஐயோ சார், சூப்பர் ஸ்டாரே அந்த 2 நடிகர்களையும் காணோம். அவங்க கிட்னாப்பர்ஸ், அவங்கள புடிங்க. எங்கடா குகைக்குள்ள கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஷூட்டிங் அங்கடா. இங்க என்னடா பண்றீங்க? என் நண்பன் என்ன காப்பாத்த வந்துட்டான் பாத்தியா? ஆனா என்ன ஆனாலும் அம்மா மட்டும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட இத்து போன டான்ஸ் நீ எவ்வளவுனா இங்க ஆடலாம். ஓஹோ, ஏய் நிறுத்துடா. கையை ஏண்டா கட்ட? எனக்கு அல்வாவா? ஆமா ஆமா, நான் தான் உனக்கு கொடுத்த அல்வா. இனிமேல் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவனை தூக்கிட்டு போங்கடா. இந்த குகையில இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இது வழியா வந்து என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துருங்க. உன்னை நான் என் தம்பி மாதிரி பார்த்தேனே, உனக்காக நான் ஊட்டி விட்டேனே, இன்னைக்கு என்னையே இப்படி தூக்கிட்டியேடா. ஆமா, வில்லனா நடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமேல் நான் ஹீரோ ஆயிட்டேன். இனிமேல் நான் ஹீரோ தான். இனிமேல் நான் ஒரு கலக்குவேன். என் படத்தோட கிளைமேக்ஸ் எடுக்க முடியலையேடா. என் படமே நின்னு போயிரும் போல இருக்கே. சூப்பர் ஸ்டார் எங்க போயிட்டான்னு போய் கண்டுபிடிக்கலடா. சிறுசு பரவாயில்லையே, நீ வேற ஏதோ கேங்க புடிச்சிட்ட. இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட். இவங்களை யாரோ கட்டி போட்டுட்டாங்க. யாரு? அவனுங்க தான். இவங்களுக்கு பதிலா அவனுங்க வந்திருக்கானுங்க. அப்படின்னா அவங்க உண்மையான அடியாளுங்க தான். அவங்க தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை கிட்னாப் பண்ணி இருக்காங்க. என்ன புரிஞ்சுதா? நீங்க எங்க போனீங்க? நான் வந்து சூப்பர் ஸ்டாரை தேடிக்கிட்டு இருந்தேன். அவரு இன்னும் வரலீங்களா? இங்க அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னது? அவரு என்னுடைய பெரிய அண்ணன் மாதிரி. போலீஸ கூப்பிடுங்க, ஆர்மிய கூப்பிடுங்க, சீக்கிரம் கூப்பிடுங்க. ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, நாங்க அவரை கண்டுபிடிச்சிருவோம். வெரி குட், உங்களால முடியும். தேடுங்க. என் படம் என்ன ஆக போதுனே தெரியலையே. ஹீரோ வேற காணாம போயிட்டாரு. அவர் எப்ப கிடைப்பாருன்னு யாருக்கு தெரியும்? கிடைப்பாரா இல்லையா? ஆனா ஹீரோவா நீங்க ஏன் என்ன போடக்கூடாது? உங்களையா? ஆனா நான் படத்தை மறுபடியும் திரும்ப ஷூட் பண்ணி ஆகணுமே. பெரிய அறிவாளி மாதிரி பேசாதீங்க. உங்களுடைய போன படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம அப்படியே நிக்குது. அதை விட நல்லது ரீஷூட் பண்ணுங்க. அட ஆமா சார், நீங்க சொன்னது உண்மைதான். சொல்ல போனா நீங்களும் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. அதனால ஆரம்பிச்சிடலாம். ஒரு அருமையான சீனோட இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சீனை நான் இன்னும் எழுதவே இல்ல. நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. டேய் லைட்ட போடுங்கடா. கேமரா ஆக்ஷன். கண்ணா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒரு தடவை நான் கமிட் பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த பில்லா பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. என்னமா பஞ்ச் டைலாக் பேசுறீங்க? அருமையான நடிப்பு. எனக்கு என்னோட ஹீரோ கிடைச்சிட்டாரு. சார் நீங்க முதல்ல உட்காருங்க சார். நான் அடுத்த ஷாட் ரெடி பண்ணிட்டு உங்களை உடனே கூப்பிடுறேன். ஓகே? இததான் நான் ஆசைப்பட்டேன். என்ன ஆளுடா இவரு? இப்பதான் பெரிய அண்ணன் சொன்னாரு. இப்ப அவரு போனதுக்கு அப்புறமா அவரோட ரோலை இவரு பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆமா, இந்த ஆள் மேல எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் இந்த ஆள் தான் ஏதாவது பண்ணிருப்பான். சார் சன்ரைஸ் ஷாட் சார். இன்னைக்கு லைட் போயிடுச்சு சார். இத நம்ம நாளைக்கு சாயங்காலம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் பேக்கப் பண்றேன். பேக்கப்டா. ஓகே, அப்ப நான் நாளைக்கு வரேன். ஃபாலோ பண்ணி போலாம் வாங்க. ஆஹா, 1 மாசத்துக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படியே அடைச்சு வச்சிட வேண்டியதுதான். அதுக்குள்ள 8-10 படத்துல நம்ம ஹீரோவா கமிட் பண்ணிடணும். இவர் கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் கிட்ட தான் போயிட்டு இருக்காரு. இவர்கிட்ட தான் சூப்பர் ஸ்டார் இருப்பாருன்னு எப்படி நம்பிக்கையோட சொல்ற? அண்ணனை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கைப்புள்ளையும் நாய் சேகரும் தப்பிச்சு போக இவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா இவர் தான் கிட்னாப் பண்ணிருக்கணும். சீக்கிரமா ஒரு பின்னாடி போலாம். சூப்பர் ஸ்டாரை காப்பாத்தே ஆகணும். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கீழே இறக்கி விடுங்கடா. தலை சுத்துதா. இந்த ஆளை கட்டி போடு. இல்லனா டான்ஸ் ஆடி ஆடி நம்மள பைத்தியமாக்கிடுவான்.
இங்க பாருடா தம்பி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. என்ன சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லா நேரமும் நாங்க எல்லாத்தையும் தப்பா தான் பண்ணுவோம், ஆனா இந்த தடவை சரியா பண்ணே இருக்கோம். டேய் முதல்ல வாயை பிடிச்சு கட்டுறா, ரொம்ப பேசுறான். இனி பேசு பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் பேசி பேசி எங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிற நீ. ஏற்கனவே உன் இத்துப்பான் நடிப்பை பார்த்து நாங்கெல்லாம் செம்ம காண்டில் இருக்கோம். வாய மூடுங்க, இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், மரியாதை கொடுத்து பேசுங்க. ஒழுங்கா அவரை விட்டுருங்க. அட, நீங்க எப்படி எல்லாரும் இங்க வந்தீங்க? உங்க பின்னாடியே வந்துதான். என்ன புரிஞ்சுதா? ஆனா எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியவே இல்ல. சூப்பர் ஸ்டாரை ரவுடிங்க தூக்குனாங்க, ஆனா நாம இவரு பின்னாடி வந்தோம். அப்புறம் எப்படி நம்ம நேரம் சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்தோம்? ஏன்னா இந்த திட்டத்தோட மாஸ்டர் பிளான் இவரோடதுதான். அன்னைக்கு இவங்களை இவர் தப்பிக்க வச்சாரு, அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ டைலாக் எல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா இங்க வந்து மாட்டிக்கிட்ட. இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. பிடிக்கடா அவனை. டேய் விட்டுறாதடா, இவங்க தப்பிக்கவே கூடாது. மணி பாத்து. என்ன விடுறா, ஏன் கூட எதுக்குடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ஏய், ஒரு கடி கடிச்சனா 1/4 கிலோ கறி போயிடும். டேய், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய வைப்பீங்க? அவனை என்ன பண்றேன் பாரு. இப்போ முதல்ல உங்க கைய நீங்க நசுக்க பாருங்களேன். வாய மூடுங்கடா. நீங்க காமெடி பண்றீங்களா? இருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்ன காட்டுறது? இப்ப காட்டுன்னு காட்டுறோம் பாரு. ஐயோ, காப்பாத்துங்க. சரி, ஹோஸ்டைல்ல ஒண்ணு நாங்க அடிக்கிறோம். டேய் கோமுட்டி தலையனுங்களா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துக்கடா. வாங்கிக்கோ. இனிமே உன்னை பாண்டா சார் டீல் பண்ணி பாரு. ஏற்கனவே போன் பண்ணியாச்சு, அவர் இப்ப வந்துகிட்டு இருக்காரு. என்ன புரிஞ்சுதா? எல்லாரையும் சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க. சார் எங்களை எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நாங்க அப்பாவி. முடியாது, நான் வர மாட்டேன். எங்களை விட்டுடுங்க. என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. தப்பிச்சிட்டேன். என்னாச்சு சார்? வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரம் வாய கட்டிட்டாங்க. அதான் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்ச நேரம் உளர்னேன். எப்படியோ இப்ப தப்பிச்சிட்டேன். நிம்மதியா இருக்கு. நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்தேனே தம்பி. ஆனா நீ என்ன தப்பா பார்த்துட்டியே. எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டியே கண்ணா. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. நான் வேற என்ன பண்றது? எல்லா பிலிம் ப்ரொடியூசரும் ஒன்ன மட்டும் தான் ஹீரோவா போடுறாங்க, ஆனா எல்லா படத்துலயும் என்ன வில்லனா போடுறாங்க. அதனாலதான் யோசிச்சேன் உங்களை எப்படியாவது கிட்னாப் பண்ணணும்னு. நான் கொஞ்சம் படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டுடலான்னு நினைச்சேன், அவ்வளவுதான். உங்களை வேற எதுவும் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா சட்டத்துக்கு எதிராக நீ வேலை செஞ்சிருக்க. நீங்க எதுக்கு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க? படத்துல வில்லனுக்கு நல்ல மதிப்பு இருக்குல்ல. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வில்ல இல்லன்னா ஹீரோக்கு ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லா ஹீரோஸ்க்கும் நீங்க மட்டும் தான் வில்லனா இருப்பீங்க. என்ன புரிஞ்சுதா? எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட பெரிய ஃபேன்ஸ். ஹீரோ கிட்ட இருக்கிறது எல்லாமே, அதாவது பங்களா, காரு எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல. இங்க பாருங்க சார், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும். உலகம் பூரா உங்களை வில்லனா பார்க்க தான் ஆசைப்படுறாங்க. நீங்க ஹீரோவா பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஜெயிலுக்கு வந்துட்டீங்கன்னா செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் ஆயிடும். இங்க பாருங்க சார், இவர் பண்ண தப்ப உணர்ந்துட்டாரு. இவரை நீங்க மன்னிச்சிருங்க. ஆமா சார், அவரை மன்னிச்சிருங்களேன். ஒருவேளை நீங்க அவரை மன்னிக்கலனா இவர் வாழ்க்கையே வீணாயிடும். என் நண்பனை விட்டுருங்கப்பா. ஆ? அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உயரத்துக்கு வந்திருக்கான்.
நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஆமா நண்பா, இல்லனா உன்னோட கெரியரே இந்நேரம் க்ளோஸ் ஆயிருக்கும். நீங்க தான் உண்மையான சூப்பர் ஸ்டார். சினிமாலயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி. தேங்க்யூ குழந்தைகளா, உங்களால தான் சூப்பர் ஸ்டார் என்ன மன்னிச்சிட்டாரு. தேங்க்யூ வெரி மச். நீயும் திருந்திட்ட. எனக்கு புதுசா 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இந்த சந்தோஷத்தை ஆடி கொண்டாடுவோம். அடடா, இனிமேலாவது என் படத்தை முடிச்சு கொடுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஷூட்டிங்க முடிச்சு கொடுத்துடுறோம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.